எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான்னு ஒரு துஷ்டன் இருந்தாரு. அவர் யூத குலத்தையே அழிக்கணும்னு நினைச்சார். ஏன்னா மொர்தெகாய் தன்னை மதிக்கலன்னு ஒரே காரணத்துக்காக அவர் யூத குலத்தையே அழிக்க நினைத்தார். அப்போ என்ன பண்றாருன்னா, அவன் தூக்கி போடும்படி 50 முழ உயரத்துக்கு ஒரு தூக்கு மரத்தை அவர் வீட்டிலேயே செஞ்சு வைக்கிறார். ஆனா கர்த்தர் பாருங்க, அது அவருக்கே திரும்பும்படி செய்கிறார். அவர் பொல்லாப்பு அவருக்கே திரும்புகிறது. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. இதோ ராஜாவின் நன்மைக்காக ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமான் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமான் நினைச்சிருப்பாரு, இதுல மொர்தெகாயை தான் தூக்கி போட போறாங்க, மொர்தெகாய் தான் இங்க 50 முழம் உயரத்துக்கு தூக்கு மரம் பண்ணிட்டேன், இல்ல மொர்தெகாயை தான் சாவடிக்க போறாங்க, தூக்கி போட போறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, மொர்தெகாய் கூட இருந்த நிமித்தமாக ஆமான் செய்த பொல்லாப்ப அவன் மேலே திரும்ப பண்ணினார். அவன் செய்த பொல்லாப்பு அவனுக்கே திரும்பினது.